புரியல. வாங்க உள்ள போலாம். நான் பேசிட்டேன்னு சொல்றேன்ல உங்ககிட்ட நானு. போலாங்க இருங்க. எனக்கு யோசனையா இருக்குங்க. வீட்டுக்குலாம் வந்ததில்ல. எங்க அட்ரஸ் யாராவது கொடுப்பாங்களா? அவங்களுக்கு கால் பண்ணி நான் இங்கே வரைக்கும் வர வச்சு வீட்டில் எங்கள் அண்ணா இருக்காரு, கீழே போச்சு என்ன பண்ணுதுன்னு. அது நல்லா இருக்காது. நீங்கள் வாங்க மேலே வாங்க. விடுங்க, இன்னொரு நாள் பார்த்துலாங்க. எனக்கு யோசனையா இருக்குங்க. பயமா இருக்குங்க. பயமா இருக்கு ஒரு பக்கம். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். நீ வாங்க. அப்படியா? சரி வாங்க. சரி நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி சரி விடுங்க. சரி நீங்கள் உங்கள் அண்ணனை சொன்னீங்களா? அவர் பார்த்துட்டு அப்படியே பேசுகிறேங்க. சரி அப்போ எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வருவோம். உங்கள் அண்ணனை கூட்டின்னு வருவீங்களா? சரி ஓகே கூட்டினோம். எல்லாம் சொல்லிட்டேன். அப்படியா? சரி ஓகே. வீட்டு இதான் அண்ணனை கூட்டின்னு வரேன்றாங்க. பேசிவிட்டு இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிவிட்டு, இல்லைங்க இன்றைக்கி நான் வந்து ப்ராங்க் தான் பண்ண வந்தேன், உங்கள் தங்கச்சி அதை சீரியஸாக எடுத்து நாங்கள் சொல்லிட்டோம் வச்சுக்கோ, அதோடு அந்த வேலை முடிஞ்சிடும். நம்மளும் இந்த வீடியோலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். என்னவோ நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். வீட்டு வரையும் கூப்பிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம பேசி ஒரு மேட்ரை வந்து தீர்த்துக்கிறது நல்லதில்லை. இன்றைக்குமே வட்டம் பார்ப்போம். என்ன இது? வீடியோ வேறு போயினுக்குது. நம்ம வீடியோ வேறு எடுத்துனுக்குறோம். ஏதோ அவங்க வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. வீடியோ எடுத்துட்டோம். பார்ப்போம். அவங்க அண்ணன் வராராம் எடுத்துக்கலாம். அவங்க அண்ணன் வரும்போது பில்டப் குத்துனே இருக்கணும். நம்ம எப்போவுமே இந்த கேமரா போட்டு பில்டப் குத்துட்டா நல்லாயிருக்கும்ல. கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கடா விஜய் சுரேஷ். கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கடா.